தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்பதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம். அநேகர் கேட்கிறீங்க, ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதாக கூறுறீங்க. தெய்வம் தொடர்ந்தும் உங்களை ஆசீர்வதித்து, வார்த்தையின் மூலம் ஆசீர்வதித்து நித்தியத்துக்கு நேராக நடத்துவாராக. எல்லா கனம் துதி மகிமை அவருக்கே உரியது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே யாக்கோபு கொலை செய்யப்படுவதை பார்க்கிறோம். யாக்கோபை கொலை செய்வது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று ஏரோது கண்டு என்ன செய்கிறாரு, பவுலையும் பேதுருவையும் பிடித்து, மன்னிக்கணும், பேதுருவை பிடித்து அங்கே அவர் சிறைச்சாலையில வைத்து அவரை கொலை செய்வதற்கு ஆயத்தப்படுகிறாரு. அப்படி பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது 5வது வசனமா, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளைக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையில் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே அவன் சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தன. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிலை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு உன் பின்னே வா என்றான். அப்படி ஆக செய்து தூதன் அவரை கொண்டு வெளியிலே விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இங்க உபத்திரவம், மரணம் ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், அபிஷேகித்தவர், ஊழியத்தை தந்தவர், ஊழியத்தை நடத்துகிறவர், அந்த ஊழியம் செய்கிறவர்களோடு இருக்கிறார். அவர்கள் மத்தியிலே மகிமையான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து இந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியிலும் உண்மையாய் ஊழியம் செய்கிறவரை தெய்வம் நடத்துகிறார் என்பதை இங்கே நாங்க பார்க்கிறோம். இவர் யாக்கோபின் மரணத்தை கண்டு இவர் சோர்ந்து போய்விடாதபடி தன் அழைப்பிலே, தன் ரட்சிப்பிலே, தன் ஊழியத்திலே நிலைத்திருந்து ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு அங்கே ஊழியங்களை தொடர்ந்தும், தனக்கும் மரணம் வந்தாலும் பரவாயில்லை, மரண பரியந்தம் எனக்கு தந்ததுல உண்மையாயிருந்து ஊழியம் செய்வேன், தெய்வத்தை மகிமைப்படுத்துவேன், சத்தியத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்களை நடத்துவேன் என்று பேதிரு காரியங்களை, அடிகள் அடிக்கப்பட்டாலும் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் தொடர்ந்து செய்யும் போது அங்கே தெய்வம் இருக்கிறார். அங்கே தேவனுடைய மகிமையை காண முடியும். நாட்கள்ல அழைக்கப்பட்டவர்கள், விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் தொடர்ந்தும் உபத்திரவங்கள், துன்பலை கண்டு ஓடிவிடாதபடி உண்மையாய் தேவனுக்கென்று நிலைத்து நின்று காரியங்களை செய்வோமாய் இருந்தால் மட்டுமே தேவனுடைய மகிமையான காரியங்களை காண முடியும், தேவன் நடத்துவதை காண முடியும். ஆனா இதெல்லாம் நாங்க உபத்திரத்துக்குள்ள போக மாட்டோம், பாடுகளுக்குள்ள போக மாட்டோம். ஆனா பேதுருவுக்கு விடுவித்த தூதன் ஆண்டவர் எங்களோடும் இருக்கிறார், எங்களையும் விடுவிப்பார் என்றெல்லாம் ஜெபிப்போம், சொல்லுவோம். இதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. பேதுருவை போல வாழ்ந்து உண்மையாயிருந்து சத்தியத்தை சொல்லி தெய்வத்துக்காய் ஊழியங்களை செய்கிறோமா? அப்படி செய்யும் போது ஆண்டவர் அங்கே இருப்பார். தாவீது ராஜாவை போல தெய்வத்துக்கு பிரியமான
ஒரு வாழ்க்கை இருந்தா தாவீது ராஜாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அங்கே ஆபிரகாமை போல தேவனுக்கு நேராய் உண்மையாய் உத்தமமாய் இருந்து எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சொல்லை கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமா இருந்தால் ஆபிரகாமோடு இருந்தது போல எங்களோட இருப்பார். இதெல்லாம் செய்கிறது கிடையாது, இப்படி வாழ்ற கிடையாது. ஆனா அவங்க செய்த காரியங்களை எங்களுக்கு செய்யும் என்று ஜெபிப்போம். நாங்க முட்டாள்தனமா இல்ல, பைத்தியக்காரத்தனமா இல்ல. அவங்களுக்கு செய்தாரு, அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, செய்தாரு. தெய்வத்துக்கு உனக்கு சம்பந்தமே இருக்கா? சில நேரம் அப்படிப்பட்ட நான் ஜெபிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது செய்வாரா? கிடையாது. முதல் வார்த்தையின்படி வார்த்தையை விளங்கிக் கொள்ளணும். விளங்கிக் கொள்ளணும்னா அதை தேடணும், தியானிக்கணும். அதுல நிலைத்திருந்து அதன்படி வாழணும். காரியங்களை செய்யும் போது தேவனுடைய மகிமையை, கரத்தை, வல்லமையை, அற்புதத்தை, அடையாளத்தை, ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும். ஆவியானவர் இப்படியாக நீங்கள் வாழ உதவி செய்து நடத்துவாராக. ஆமென்.